அன்பான இனிய உறவுகளே, இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே விஜய்க்கு சொந்தக்காரவங்க அம்புட்டு பேருமே மோதிரம் அது இதுன்னு செயின் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பணக்காரவங்க இல்லையா? பார்த்தா அம்புட்டு பரிசு பொருட்கள் வருது. அதை பார்த்து பார்த்து கங்கா பொறாமையில் பொங்குது. இப்படி யமுனா என்னடி என்னக்கா பண்ண சொல்கிற? அவங்க ஆளுங்க அப்படி செஞ்சுருக்காக வச்சுருக்காங்க விடேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி 5க்கு மருந்து கொடுக்குறது பூச்சி விடுறதுக்கலாமா அந்த மாதிரி மொய் செய்வாங்க? அவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் லொட்டு லொசுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு சாப்பாடை தூக்கி வச்சுட்டாலே ஏதாவது பண்ணுவாங்கக்கா. நீ ஏக்கா அப்படிலாம் நினைக்கிற? இதோ இப்போ அவரே வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னடி சொல்கிற? ஆமாம், நாங்களும் அக்காவுக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னடி சொல்கிற? ஆமாக்கா. அத்தி அப்போ நான் மட்டும் ஒன்றும் செய்யலேடி. நீலாம் ஒன்றும் செய்யலைன்னு அக்கா எதாவது நினைக்காது, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிவினுங்க யமுனாவும் போகிறாங்க பக்கத்தில். அக்கா உனக்காக ஆசையாக நாங்கள் வளையல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு போடுறாங்களா? ஏண்டி ஏக்கா நான் வாங்கக்கூடாதா? அப்படிலாம் இல்லடி, நீ போட்டுட்ட. பாவம் அக்கா கங்கா எதுவும் செய்யலைன்னு அது ஏதாவது நினச்சிக்கணும்டி. அவள் அக்கா மனசு கஷ்டப்படும்ல. நீ இப்படி நினைக்கிற அப்படின்ட்டு. அதனால என்னக்கா, அவளும் மாமா வந்ததுக்கப்புறம் உனக்கு ஸ்பெஷலாக செய்வா, வளகாப்புக்கு கண்ணம்மா செய்வா, நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவினும் பூச்சி விட்டு எல்லாமே பண்ணுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நிவின் மனசு ஒரு தங்கம்னு தான் சொல்லணும். நம்ம வைரக்கட்டி விஜய் என்ன பண்ணுறாங்க, அழகாக பொண்டாட்டி பக்கத்தில் நிற்கிறாங்க, அப்படி ரசிக்கிறாங்க எல்லாரும். சூப்பராக பரவாயில்லடா, நீ கூட வீட்டை விட்டு போயிட்டேன்னு நினச்சேன், இங்கே தான் இருக்கியா? நான் வீட்டை விட்டு போனாலும் என் பொண்டாட்டி கூட தானே இருந்தேன். கல்யாணம் ஆனவங்க புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருந்தா எங்கே இருந்தாலும் தப்பு இல்லையோ அப்படின்னு சொல்ல, நல்லா வாய் கற்றுக்கிட்டியே, என்னம்மா தெரிஞ்ச கரடு முரடா, இன்னைக்கு என்னடா கண்ணியவான் மாதிரி அப்படி நிற்கிற பம்மிக்கிட்டு எல்லாம் பொம்பளைங்க வந்தோன்னா அப்படியே அடங்கிறீங்களடா அப்படின்னு சொன்ன கையோட, ஹலோ பாட்டி யார் அடங்குனா? என் புருஷனை அடங்கலையே, இப்போ உங்கள் வீட்டுக்காரர் அனுப்புங்க, என் வீட்டுக்காரரை மல்லுக்கட்டை விடுவோமா அப்படிங்கிறாங்க. அம்மாடி தாயே, உன் புருஷன் அளவுக்குலாம் என் புருஷன் வேணாயா, மல்லு கட்டுறாதான் நீங்கள் கட்டிக்கங்க அப்படின்ட்டு அந்த அம்மா ஓடிடுது. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பாடெலாம் அப்படி ஒரு சாப்பாடுங்க, இப்படி அர்ஜென்ட்டுக்கு பண்ண மாதிரி எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி மணி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க ஃபங்க்ஷனை. அப்புறமா ஏம்மா இந்நேரத்தில் ஏம்மா நீ வீட்டுக்கு போகிற, இங்கே இருமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, இல்லை கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. கங்கா இருந்துட்டு காலையில் போய்க்கலாம் இருடி அப்படிங்கிறாங்க. அதனால் வேறு வழியே இல்லை, இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் யமுனாவும் கங்காவும் என்ன பண்ணுறாங்க, வா நம்ம யமுனா கூட காவிரி கூட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, காவிரி என்னடி பண்ணுற அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்த கிஃப்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்ப்போமா அப்படிங்கல, பாருக்கா பார்க்குறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. கங்காவுக்கு மட்டும் இப்படி போறாமையாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. பார்த்தா சாரதா தாத்தா பாட்டி எல்லாருமே இங்கே விஜய் ரூமுக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை பாட்டி, கிஃப்டெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அழகான குழந்தை உருவத்தில் அப்படி அழகான சேலை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்க. விஜய் அப்படிங்கிறாரு. என்ன என்ன அதை பார்த்தியா குழந்தைய அப்படிங்கல பார்க்குறாங்க. பொன் குழந்தை அப்படின்ட்டு, அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆண் குழந்தை தான் கொடுப்பாங்க, இவங்க என்ன பொன் குழந்தை கொடுத்துருக்காங்க சே அப்படின்னு காவேரி சிரிச்சுக்கிறாங்க. உடனே யமுனா வந்துட்டு, ஏக்கா பெண் குழந்தை தான் மாமா ஆசைப்படுறாரா? ஆமாடி விடுக்கா, இன்னொரு பிள்ளைய இருந்தால் இங்கே இருக்குது பாரு ஆம்பளை பிள்ளை, இதை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு இன்னொரு கிஃப்டை பிரித்து வைக்கிறாங்க. சூப்பர்டி, தங்கச்சினா தங்கச்சி தான் அப்படிங்கிறாங்க. பாரியா இன்னைக்கு வந்து நான் ஒட்டிக்கிறியா? போகட்டும், அவங்க போனதுக்கப்புறம் மாமாட்ட தானே வரணும். இன்னைக்கு அவங்க போக மாட்டாங்களே. என்னக்கா மாமா என்னை போக சொல்கிறாரா? சீச்சி அப்படிலாம் இல்லை, என்ன யமுனா நீங்கள் இருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் கங்கா மட்டும் பொங்குது. அம்மா நம்ம கிளம்புவோம்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி கிளம்புறாங்கிற? இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏண்டி இருடி அப்படிங்கல பார்த்தா ராதா வந்து, ஏன் கங்கா நீ ஒன்றும் செய்யலையா? உன் புருஷன் வெளிநாட்டுலாம் போய் சம்பாதிக்கிறான், நீ எதுவுமே உன் தங்கச்சிக்கு செய்யலையா அப்படின்னு கேட்க, பாத்தியா எனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்களா? ஒரே நல்ல ஃபங்க்ஷன் பண்ணால் என்ன பண்ண முடியும்? நாங்கள் வந்ததே பெருசு அப்படிங்கிறாங்க. அம்மா இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. விடுடி அப்படிங்கிறாங்க சாரதா. இப்படியே பேசிக்கிட்டே கங்காவால் இருக்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சாரதாவை பார்த்து, என்னடி இருக்கலாம்னு சொல்லிட்டு உடனே கிளம்புற? அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா நீ வேணா இருமா, அக்கா வேணா போகட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குது, என்னடி நீ மட்டும் போக முடியுமா அப்படிங்களே. நிவின் தம்பி நீங்கள் போய் கங்கா கொஞ்சம் வீட்டில் விட்டுட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே யமுனா என்ன பண்ணுறாங்க, இல்லைம்மா நாங்களும் அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே சாரதா யோசிக்குது, நீ எதுவும் தப்பாக நினைக்காத, அவளும் புள்ளத்தாச்சியாக இருக்கா, அவளை அனுப்பிட்டு நான் இருக்க முடியாது, உனக்காக இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நீ புரிஞ்சுக்கிறியா? நீ புரிஞ்சுக்கிற தன்மை உள்ளவதான் நான் அப்படிங்கல. என்னம்மா போகணும் அவ்வளோதானே, போம்மா நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன், காவேரிட்ட போய் இப்படிலாம் கெஞ்சி கேட்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே, என் தங்கமே
உலகமே நீ ஒருத்தி தாண்டி புரிஞ்சுக்கிட்டவ அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறாரு விஜய். என்ன தம்பி புரிஞ்சுக்கிட்டவன்னு இப்போ தான் தெரியுது, கொஞ்சம் 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் என்னம்மா அலப்பி எடுத்தீங்க. தம்பி விடுங்க தம்பி, மன்னிச்சுக்கோங்க தம்பி, நான் தெரியாமல் உங்கள் பொண்டாட்டியை திட்டிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த இது என் பொண்டாட்டியை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அம்மா கிளம்புமா அப்படிங்கிறாங்க. வேகமாக சாரதா கிளம்புறாங்க. பார்த்தா நிவின் காரில் ஏறிக்கிறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றேண்டி அப்படின்னு கங்கா கிளம்புறாங்க. பார்த்தா மனசே இல்லாமல் போயிடுது சாரதா. காவேரி நிற்கிறாங்க. ஏன் இப்படி கங்கா இப்படி ஆனாங்கன்னு தெரியல, எவ்வளோ நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு காவேரி பார்க்குறாங்க. சரி கடவுள் இருக்காங்க காவேரி அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், இவ்வளோ அழகாக தங்கச்சலை மாதிரி தகன்னு என் பொண்டாட்டி இருக்கிறா, ஆனால் பக்கத்தில் போய் கொஞ்சம் முடியாத அளவுக்கு எல்லாம் வந்து படுத்துக்கிட்டாலோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே மாடிக்கு வந்து பார்த்தேன். எல்லாம் கும்பலாக இருந்துச்சு. இன்றைக்கி அவ்வளோதானோ, நம்ம ஈரத்துணியை தான் கட்டிட்டு வெளியில் படுக்கணுமோன்னு நினச்சேன். இறைவனுக்கு செவி 2 பழமாக கேட்கும் போல இருக்குது. என்னோட உள் மனசு சொன்னது அப்படியே கேட்டுட்டாங்க போல இருக்குது. கங்கா மூலமாக அப்படியே விரட்டி விட்டாங்க. தேங்க்யூ கடவுளே அப்படின்னு சொல்ல, அடப்பாவி நீங்கள் பொங்குனதான் எங்கள் அக்கா இப்போ கிளம்பிட்டாளா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருகுறாங்க. ஐயோ ஐயோ அம்மா காவேரி விடுடி தள்ளம் விடுடி தங்க அப்படின்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் காவேரி விடவே இல்லை. விஜயை விரட்டி அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம தலைவர் கரெக்டான ஆயுதத்தை எடுத்துடுறாங்க, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்றாங்க. காவேரி அடங்கிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.